ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 348 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த நியூ அகாட்சுகிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாகட்டோ யாஹிகோ கிட்ட சண்டை போடுறதுல எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்கன்பா. யாஹிகோ, எனக்கும் தெரியும், நம்ம இதில் ஜெயிச்சாலும் கூட அகாட்சுகிக்கு ரிவார்ட்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க ஒரே விஷயம் நம்ம லட்சியம் மட்டும்தான். காலப்போக்கில் மறைச்சிருக்க ஃப்ரஸ்ட்ரேஷனே அந்த லட்சியத்தையும் அழிச்சிருன்பா. நாகட்டோ, அப்படின்னா எதுக்காக சண்டை போடுறோங்கிறதே எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு சொல்ல வரையான்னு கேட்பான். யாஹிகோ நாகட்டோ கிட்ட நீயே லீடரா இருந்துக்கிறிய அகாட்சுகிக்கு, என்னால தலைவனா இருக்க முடியாது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தனை கொன்னேன். அந்த மொமெண்ட்ல என்னால நகரம் கூட முடியல. இப்ப வரைக்கும் இந்த நடுக்கத்தை என்னால நிறுத்த முடியல கையை பிடிப்பான். நாகட்டோ யாஹிகோங்கும் போது நீ டிஃபரெண்டா இருக்க, ஹீரோக்கான மார்க் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸ்பெஷல் சிம்பிளான ரெனேகான் அது எல்லாத்தோட புது லட்சியமா இருக்கட்டும்பா. நாகட்டோ, என்னோட ரெனேகான அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு கேட்பேன் யாஹிகோ கிட்ட. என்னை கண்டு நானே பயப்படுறேன். இந்த கண்கள் வேதனையை மட்டும் தான் கொடுத்துருக்குன்பா. யாஹிகோ, எனக்கு தெரியும்பா. ஆனா அவன் பவர்ஸை செக் பண்றதுக்கு கூட ஒருத்தருந்தா போதும். அந்த வகையில கொனான் அவன் சைட்ல தான் இருக்கான்பா. கியூஸ்கே பிரதர் பெரிய செய்தின்னு ஓடி வருவான். என்னன்னு யாஹிகோ கேட்கவும் ஹான்சோ கிட்ட இருந்து மெசஞ்சர் வந்ததா சொல்லுவான். ஷாக் ஆவாங்க. போய் பார்த்தா டான்சோ மாறு வேஷத்துல வந்திருப்பான். நீ தான் யாஹிகோ அகாட்சுகியோட லீடரான்னு கேட்பான். யாஹிகோ, ஆமாங்கவும் நான் கான்சோ, என்னை அனுப்பின ஹான்சோ ஆஃப் த சாலமாண்டரோட ஃப்ரெண்டு. அகாட்சுகியை பத்தின நிறைய வதந்திகள் கேள்விப்பட்டோம். மிலிட்டரி பவர் இல்லாம பீஸ் தர்றீங்களே எப்படின்னு கேட்பான். யாஹிகோ, அதுதான் அகாட்சுகியோட அடிப்படை கொள்கை என்பான். ஒரு கான்பிடென்ஷியல் லெட்டர் அவங்ககிட்ட கொடுக்க சொன்னார் ஹான்சோன்பான். இந்த அங்கிட்டு நீட்டு வான் டான்சோ. கியூஸ்கே அதை வாங்கி யாஹிகோ கிட்ட கொடுக்கவும் ஓபன் பண்ணி உள்ள பார்த்த யாஹிகோ ஷாக் ஆவான். சீரியஸாவா இருக்காருன்னு கேட்பான். பர்சனலா பார்க்கணும்னு இருக்காருன்னு டான்சோ. ஹான்சோ அகாட்சுகிக்கு சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுக்க போறதா சொல்லுவான். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. டான்சோ ஹான்சோ காலப்போக்குல பீஸ்க்கான பேச்சுவார்த்தை ஹேண்டில் பண்றதை உங்ககிட்ட விட போறாரு. இடன் ரெயினை சுத்தி உள்ள 3 பெரிய நேஷன்ஸ்க்கு இடையிலானதுன்பா. பேச்சுவார்த்தையில் ஹேண்டில் பண்ண போறமா பிரதர், இது அமேசிங்பா. கியூஸ்கே, நான் ஏத்துக்கிறேன்னு ஹான்சோ கிட்ட சொல்லிருங்கன்பா யாஹிகோ. 2 பேரும் கை குலுக்கி இருப்பாங்க. இனிமேல் ஷேடோஸ்ல இல்லாம ஓப்பன் அப்பா மக்களுக்கு உதவி செய்யலான்ட்டு அகாட்சுகி மெம்பர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. யாஹிகோ, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வர நிறைய பேர் அவங்க லைஃபை கொடுத்துருக்காங்க. இறுதியே நம்ம அவங்கள ப்ரைடோட ஃபேஸ் பண்றோம்பா. நாகட்டோ தோல்ல கை வச்சுட்டு, யாஹிகோ, உன்னோட டிட்டர்மினேஷன் தான் வழிகள்ல இருந்து மற்றவங்களை ஃப்ரீ ஆக்குச்சு. ஹான்சோவையும் ரீச் ஆச்சு பாருன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்க அதை காட்டுவான். அகாட்சுகியோட லட்சியங்கிறது திரும்ப வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு சிம்பிள் ஒண்ணு தேவையில்லைன்பா. எங்களை எங்க கொண்டு போனாலும் சரி, நாங்க எல்லாரும் உன் கனவுகளை தான் ஃபாலோ பண்ணுவோன்பா. கை நீட்டி இருப்பான். நாகட்டோன்ட்டு கையை பிடிச்சிட்டு நம்ம தப்பா போலின்பா யாஹிகோ. எல்லாரும் வந்து நிக்கவும் நானும் நாகட்டோவும் லார்ட் ஹான்சோவோட மீட்டிங்க்கு தனியா போறோன்பா. யாஹிகோ இதை கேட்ட கியூஸ்க்கு, இதுல ஷோரா இருக்கீங்களா பிரதர், நாங்களும் கூட வரமேன்பா. யாஹிகோ, அதெல்லாம் வேணாம், நிறைய பேர் போய் நின்னா லார்ட் ஹான்சோ ஷாக் ஆயிருவாருன்பா. எல்லாரும் சிரிப்பாங்க. கியூஸ்க்கு எனக்கும் தெரியும்பா. கோனான் எங்க போயிட்டான்னு கேட்பான். 7th வார்டுக்கான பெட்ரோலுக்கு போயிருக்கு அதை சொல்லுவான். ஆகட்டும், நாளைக்கு காலையில வரைக்கும் வரமாட்டான்பா. யாஹிகோ, ஸ்பெஷல் டே அன்னைக்கு கூட வந்துட்டு என்னமோ சரி, இன்னைக்கு அகாட்சுகி பெரிய அடி எடுத்து வச்சிருக்கோம், உங்க கடமை எல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்கன்றுவான். ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஹான்சோ டான்சோ கிட்ட அந்த அகாட்சுகி பொடியுங்க சஸ்பீஷியஸா இல்லதானு சொல்லி கேட்பான். டான்சோ இல்ல அப்படி இல்லைன்றுவான். ஹான்சோ, யாஹிகோ ஒருத்தனை கொன்னா போதும், அகாட்சுகிங்கிற ஒண்ணு இல்லாம போயிருந்தான். டான்சோ பிளான் என்னன்னு கேட்கவும் கவலைப்பட தேவையில்லைன்பா ஹான்சோ. கோனான் 7th வார்டு போய் பாக்குறப்ப மிச்சமா இருந்த மக்களும் செத்துருப்பாங்க. யார் இதை பண்ணிருப்பான்ட்டு பக்கத்துல போய் பாக்குறப்ப அவங்க உடம்புகள்ல இருந்து பாய்சன் கேஸ் வரும். பாய்சன் ரியலைஸ் பண்ணியிருந்தாலும் கோனான் மாட்டிருப்பா. இப்பதான் ஒரு பணைய கைதியை பிடிச்சு வச்சன்பா ஹான்சோ. டான்சோ இதால கிராமங்களுக்கு திரட்ட அந்த சட்டமில்லாத கும்பல் காணாம போயிரும். அப்புறம் ஹிடன் ரைன் மொத்தமா உங்களுக்கு தான்பா. அகாட்சுகியை கட்டுவாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்ப நாகட்டோ வெளியே நின்னுட்டு இவ்வளவு தூரம் வருவோன்னு எதிர்பார்க்கலின்பா. ஒபிட்டோ சடனா பின்னாடி வந்து நாகட்டோன்னு கூப்பிடுவான். நீ ஏன்ட்டு ஷாக் ஆகிறப்ப ஒபிட்டோ ரியாலிட்டி சீக்கிரமா நகருது. யாஹிகோ கூட ஆன உறவா எடுத்துட்டு என் கூட வந்துரு, இல்லனா நீங்க எல்லாரும்பா. நாகட்டோ எங்க எல்லாத்துக்கு என்னன்னு கேட்பான். ஒபிட்டோ, யாஹிகோ பேசறலாம் லட்சியம் மட்டும்தான், மற்றவங்க வழிகளை புரிஞ்சுக்க பாக்குறான். ஆனா நம்ம வழியை புரிஞ்சுக்க எவனும் ட்ரைங் கூட பண்ண மாட்டான். அதெல்லாம் தாண்டி இந்த உலகத்துக்கு அது மேலாம் ஆசை இல்ல, அதான் ரியாலிட்டி. உங்கள்கிட்ட ரெனேகான் இருக்கு, அதனால நீ அதை புரிஞ்சுக்கன்பா. நாகட்டோ, நீ என்ன சொன்னாலும் சரி, யாஹிகோவோட லட்சியங்களை நான் நம்புறேன்பா. ஒபிட்டோ முன்னால நகர்ந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு ரியாலிட்டிய வழி இல்லாம நீ புரிஞ்சுக்க மாட்ட போல, அதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ரெனேகான் வேற இருக்கு, இருந்தாலும் ஆவரேஜ் பர்சனோட நடந்துக்கிறேன்ட்டு நாகட்டோக்குள்ள ஊடுருவி போவான். அந்த பக்கமா வரவும் சரி போ, ரியாலிட்டினா என்ன நீயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வழியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவான். யாஹிகோ இங்கதான் இருக்கேன் நாகட்டோன்ட்டு வருவான். நாகட்டோ, யாஹிகோங்கவும் யாராவது இங்க இருந்தாங்களா என்னன்னு கேட்பான். யாஹிகோ, நாகட்டோ இல்லைங்கவும் யாஹிகோ வா போலாம், இல்லைன்னா லார்ட் ஹான்சோவோட மீட்டிங்க்கு லேட் ஆயிரும்பா.
போலான்பா. நாகட்டோ சரி வா போலான்பா. கியூஸ்கேக்கு ஒரு எலிகிட்ட இருந்து மெசேஜ் வரும். தூங்கிட்டு இருப்பான்ல, கடிச்சு வச்சிரும் வேறல. நல்லா தூங்கிட்டு இருக்கப்பதான் இப்படி பண்ணுமான்ட்டு ஸ்கிரால் எடுத்து பார்ப்பான். மெசேஜ் படிக்கவும் அலறிட்டு நாகட்டோ யாய்க்கு எங்கன்னு கேட்பான். டைபுட்சு ரெண்டு பேரும் எப்படி ஹான்சோவோட மீட்டிங்க்கு போயிருப்பாங்கல்ல, தெரியாதான்னு கேட்பான். எல்லாத்தையும் எழுப்பி விடு, நம்ம அவங்க கிட்ட போகணும்பா. கியூஸ்கே டைபுட்ஸ் என்ன பிரச்சனை கேட்கவும் போற வழியில சொல்றேன்பா. போற வழியில டைபுட்ஸ் என்னதான் நடக்குதுன்னு கேட்கவும் கியூஸ்கே ஹிடன் லீஃப் பார்டர் டீம் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. லீஃபோட ஆன்பு பிளாக் காப்ஸும் ஹான்சோ இருக்க இடத்துக்கு தான் போயிருக்கதா சொல்லுவான். லீஃபோட ஆன்புவா அவங்க எதுக்கு ஹான்சோவை பார்க்கணும்னு கேட்பான் டைபுட்சு. எனக்கும் தெரியலன்ட்டு கியூஸ்கே. ஆனா ஒரே டைமிங்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு சஸ்பீஷியஸா இருக்கு. ஆனா யோசிச்சு பாரு, இந்த எல்லாமே ஹான்சோவோட உண்மையா போகுதுன்பான். டைபுட்சு அப்படின்னா அது கருத்தம் இன்னைக்கு நடக்கிற ஹான்சோவோட மீட்டிங்கும் போது கியூஸ்கே என்னவா இருந்தா என்ன, முதல்ல அது பிரதருக்கு தெரியப்படுத்தணும்பான். இந்த இடத்துக்கு ஒபிட்டோ அப்புறம் ஜெட்ஸ் வந்திருப்பாங்க. நான் போதுமான அளவு வருந்திட்டேன் ஒபிட்டோ, இதுக்கப்புறமா உங்களை போக விட மாட்டேன்பா. யாரா நீ கியூஸ்கே கேட்கவும் என் பேரு மாதரா உச்சிஹான்பா. ஹான்சோ ஆளான்னு கேட்கவும் அவனுக்குலாம் ஒர்க் பண்ணல, ஆனா அங்க நடக்கிற விஷயங்கள்ல உங்களை குறுக்கிட விட மாட்டேன். நாகட்டோ யதார்த்தத்தை பார்க்கணும்பா. வெட்டி பேச்சுக்கெல்லாம் நேரம் இல்லைன்ட்டு தாக்க சொல்லுவான் கியூஸ்கே. பலவீனமானவங்களை நீ பாத்துக்கன்றுவான் ஒபிட்டோ செட்சு கிட்ட. சந்தோஷமா உத்தரவிடுறேன்ட்டு செட்சு அதோட குளோன்ஸ் வர வைக்கும். எல்லாரும் சண்டை போடுறப்ப கியூஸ்கே த ஸ்விஃப்ட் என்ன குறைச்சு மதிப்பிட்டுறாதுன்ட்டு வேகமா ஓடுவான். குறுக்க வரவங்கள அடிச்சு போட்டு ஒபிட்டோ வாட வச்சு வெட்ட போவான். ஆனா ஊடுருவி வந்துருவான். என்னாச்சுன்னு பாக்குறப்ப திரும்புவான். கத்திய நெஞ்சில இறக்கிருப்பான் ஒபிட்டோ. டைபுட்சு கியூஸ்கேன்னு கத்தவும் கியூஸ்கே டேய் எதுக்குடா அதெல்லாம் பண்றேன்னு கேட்பான். ஒபிட்டோ நான் நாகட்டோவோட கண்களை உண்மையை பார்க்க வச்சு ரெனேகனா அவைக்கன் பண்ண போறேன்பா. எதை பத்திரா பேசுறேன்னு கியூஸ்கே கேட்கவும் ஒபிட்டோ இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல பீஸ்னு ஒண்ணு இல்ல, நாகட்டோ அந்த கனவை விட்டுட்டு புது உலகத்தை படைக்கணும்பா. அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன்ட்டு கியூஸ்கே. டைபுட்சு இப்ப அதை பண்றான்பா. ரத்தம் வரும். டைபுட்சு கிட்ட சீக்கிரம்பா. அடுத்த உலகத்துல பாக்கலான்ட்டு டைபுட்சு வாட்டர் பிரசன் ஜுட்சு பண்ணுவான். ஒபிட்டோ இப்படிப்பட்ட ஜுட்சுவை வச்சுக்கிட்டு என்ன எதுவும் செய்ய முடியாதுன்பா. இது ஒன்னும் ஆர்டினரியான வாட்டர் பிரசன் ஜுட்சு இல்லைன்ட்டு கியூஸ்கே அவன் ஜுட்சுவை பண்ணுவான். இது சிமெண்ட்னு நோட் பண்ணிடுவான் ஒபிட்டோ. கியூஸ்கே போற அனாதையா என் இக்கட்டான வாழ்க்கையில முதல் முறையா அக்காட்சுக்கில தான் எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சது. இப்படிப்பட்ட விஷயத்தை என்கிட்ட இருந்து உன்ன மாதிரி ஒரு திருட்டு நாய் பறிச்சுக்கிட்டு போறத பாத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியாடான்னு கேட்பான். இந்த அட்டாக்காக அவன் உயிரையே தியாகம் பண்றான் டோபிட்டோ. ஆனா எதிர்பார்த்த மாதிரி நானும் அவனும் வேற டைமென்ஷன்ஸ்ல இருக்கோன்ட்டு டெலபோர்ட் ஆயிருவான். இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு கியூஸ்கே செத்துருப்பான். இதை பார்த்து டைபுட்சு மரணம் ஒன்னும் சும்மா போகலன்ட்டு பாத்துட்டு இருக்கப்ப ஸ்கின்ல வேற ஹார்ட் அவுட்டீச் கர்மத்தை அப்படின்னு சொல்லும். டைபுட்சு பாக்குறப்ப ஒபிட்டோ இருப்பான். இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு மண்டிட்டுருவான். ஒபிட்டோ மன்னிப்பு கேட்டு இதான் உங்க எல்லாத்துக்குமான முடிவுன்ட்டு கொண்டுருவான். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். நீ ஓகேவான் பிளாக் ஜெட்ஸு கேட்கும். ஓகே தான் ஒபிட்டோ சீக்கிரம் போலாவா, நாகட்டோவோட விதியை பார்த்தாகணும்பா. கிளம்பிடுவாங்க. ஹான்சோ கொனான பணைய கைதியை பிடிச்சி வச்சிருப்பான். ஆப்போசிட்ல நாகட்டோ அண்ட் யாய்கோ மட்டும் தனியா இருப்பாங்க. டான்சோ அங்கதான் இருப்பான். ஹான்சோ யாய்கோ நீ தானே லீடர், நீ செத்தாகணும், மறுத்த இவளை கொண்டுருவன்பா. குணாய் எரிஞ்சிட்டு டேய் சகப்பு முடிக்காரா, யாய்கோவா அதால கொல்லு, இதை செஞ்சா உன்னையும் இந்த பொண்ணையும் விட்டுறான்பா. கோனான் நாகட்டோ இப்படி செய்யாத, என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருங்கன்பா. யாய்கோ என்ன கொல்லுடான்பா. கோனான் வேணான்னு கத்துவா. ஹான்சோ சீக்கிரம் இல்லைன்னு அவளை கொண்டுருவன்பா. குணாயை எடுக்கிற வரைக்குமே நாகட்டோவுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். கோனானும் பார்த்துட்டு திரும்புவான். யாய்கோன்னு சொல்றக்குள்ள யாய்கோ மரணத்தை ஏத்துக்குவான். இதை பார்த்த ஒபிட்டோக்கு கக்காஷிரின் ஞாபகம் வரும். யாய்கோ கொனானும் நீயும் என்னானாலும் சரி சர்வைவ் ஆகணும், இந்த உலகத்தோட சேவியர் நீ, எனக்கு தெரியும் உன்னால முடியும்ட்டு செத்துருவான். கொனான் யாய்கோன்னு கத்துவா. நாகட்டோக்கு என்ன நடந்துச்சுனே புரியாது. கொனான் மண்டிட்டு அழுவா. ஹான்சோ அவனையும் கொல்லுங்கன்றுவான். கை நீட்டலே ரெப்பல் பண்ணி விட்டுருவான். நாகட்டோ எல்லாம் ஷாக் ஆவாங்க எப்படின்ட்டு. நாகட்டோ அட்டாக் பண்ண வரவும் ஹான்சோ கொனானை விட்டு விலகி போவான். நாகட்டோ கொனானை தூக்கிடுவான். ஆனா ஹான்சோ பேப்பர் பாம்ஸை செட் பண்ணிருப்பான். நாகட்டோட கால்களை பிடிச்சிருக்கும். அவன் செத்துட்டானான்ட்டு பாப்பான் ஹான்சோ. கொனானை யாய்கோ பக்கத்தால போட்டு நாகட்டோ கயிறு கட்டிருக்கும் எடுத்துடுவான். கால்லாம் கருகி இருக்கும். கொனான் நாகட்டோன்னு கூப்பிடவும் யாய்கோவோட அப்படியே அமைதியா இருப்பான். ஹான்சோ என் 5 ஸ்டைல் ஜுட்சுல இருந்து தப்பிச்சிருக்கேன்ட்டு பாராட்டுவான். நாகட்டோ பார்க்கவும் நீ ஒன்னும் சாதாரண பொடியல்ல, அந்த கண்கள்ட்டு ஷாக் ஆவான். ஆன்பு பிளாக் ஆப்ஸ் அட்டாக் பண்ண வருவாங்க. எடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணி விட்டுருவான். வெறித்தனமா இருக்கும். இதோ வந்துருச்சுங்க ஒயிட் ஜுட்சு. ஒபிட்டோ அவன் 10 டைல்ஸோட மேல் தோட சமன் பண்ணிருக்கான்பா. ஹான்சோ அதை என்னன்ட்டு பார்ப்பான். கொனான் இந்த ஜுட்சுவை பயன்படுத்த வேணான்பா. நாகட்டோ செம ரேஜ்ல இருப்பான். பெரிய பிளாக் ரிசீவர்ஸ் நாகட்டோ முதுகுலையா இருக்கும். 10 டைல்ஸோட அதோட தாக்குதல் வைக்க ஆரம்பிக்கும். டிராகன் ஷேப்ல சுத்தி இருக்க எல்லாத்தையும் கொல்லும். சோல்ஸை பறிச்சுக்கிறது மூலமா. அது தொட்டாலே செத்தன்னு கண்டுபிடிச்சிட்டு ஓடுவாங்க. என்னாலும் தப்பிக்க முடியாது. நாகட்டோட ரேஜ் பயங்கரமா இருந்திருக்கும். கடைசி அந்த டிராகன் ஹான்சோ கிட்ட வந்து நிக்கிறப்ப ஷேடோஸ்ல உடஞ்சிருந்த உண்மையான லீடர் நீ தான் போலன்ட்டு ஹான்சோ உங்கள்கிட்ட ரெனேகன் இருந்ததே கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான்பா. கொனான் யாய்கோ மடியில வச்சு நாகட்டோன்னு கூப்பிட ட்ரை பண்ணுவா. நாகட்டோ ஆகிற ரேஜ்ல அந்த டிராகன் ஹான்சோவை அட்டாக் பண்ண போகும். டெலபோர்டேஷன் ஜுட்சு பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிருவான். நாகட்டோ முதுகுல இறங்கின பிளாக் ரிசீவர்ஸை உடச்சுக்கிட்டு கெட்டோ ஸ்டாச்சு டிசப்பியர் ஆயிரும். இதெல்லாம் பார்த்த ஒபிட்டோ நாகட்டோ யாய்கோ கொனான் கனவுகள் நினைச்ச உலகத்துல உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறாம பார்க்க வைக்கிறேன்பா. இதுக்கப்புறமா தான் நாகட்டோட உடம்புல இப்ப காலும் கருகிச்சா அதே மாதிரி பெரிய சக்கரா ரிசீவர்ஸ் குத்தப்பட்டிருக்கு முதுகுல. அதுக்கேத்த செட்டப்ல வந்திருப்பான். கொனான் ஒபிட்டோ அண்ட் ஜெட்ஸோ கூட்டிட்டு வந்திருப்பா. நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன்லன்பா ஒபிட்டோ. நாகட்டோ எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அமைதியை காக்கணுங்கிற சுயநல ஆசை தான் போரை ஏற்படுத்துது. அன்பை பாதுகாக்கணும் தான் வெறுப்பும் பிறக்குது. இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல பீஸுங்கிற ஒன்னே இல்லைன்பா. அதே தான் ஒபிட்டோ டெலபோர்ட் ஆவான். அப்போசிட்ல ஒரு பர்சன் நடந்து வருவான். நீதா அக்காட்சுகிக்கு எப்பவுமே லீடரா இருக்கணும் யாஹிகோன்பா. 6 பேட்ஸ் ஆஃப் பெயினோட தேவா பார்த்தா யாஹிகோவோட சடலத்தை பயன்படுத்தியிருப்பான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா எ மாஸ்க் தட் ஹைட்ஸ் த ஹார்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நட்டு ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு ககாஷி. இந்த எபிசோடோட சீசன் 15 கம்ப்ளீட் ஆகுது. அதே போல ஃபோர்ச்சுனோபி வேர்ல்ட் வார் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற பாதியோட ஸ்டாப் ஆகுது. இதுக்கப்புறமா 363ல இருந்து ஆரம்பிக்கும். 349ல இருந்து 362 வரைக்கும் ககாஷி சான்பு ஆர்க்க பார்க்க போறோம். மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்க போது. நான் அதை மொத்தமா சண்டேல அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.